Hello friends, நான் தான் உங்கள் யுவராஜ். Welcome back to another video. Google Photosோட ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். Google Photos போட்டோஸ்க்காக ஒரு கேலரி ஆப்பை கிரியேட் பண்ணி இன்னைக்கு போட்டோஸ்க்கான கிளவுட் ஸ்டோரேஜா மாறி இருக்க ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான் கூகுள் போட்டோஸ். கூகுள் போட்டோஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் நிறைய பேர் கிட்ட கேட்டோம்னா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் தான் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதோட அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு தெரியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கூகுள் போட்டோஸ் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதோட அட்வான்டேஜஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கைவ்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஃபோட்டோஸை எல்லா ஃபோட்டோஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது பேர் தான் ஆர்கைவ். நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வேற ஒரு டிவைஸில் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிவியில், டேப்லெட்டில், வேற ஏதாவது ஒரு ஃபோனில் வந்து சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ மூலியமா உங்களோட ஃபோட்டோஸில் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இதனால சில பேருக்கு அவங்களோட பிரைவசி போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இந்த மாதிரி டிஸ்பிளேல வரக்கூடாதுன்னா நீங்க அந்த ஃபோட்டோஸை ஆர்கைவ் பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி ஆர்கைவ் பண்றது மூலியமா உங்களோட பிரைமரி டிவைஸை தவிர்த்து எந்த ஒரு டிவைஸ்லையும் இந்த ஃபோட்டோஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் லிங்க். ஷேர் லிங்க்ன்றது ஒன்றும் கிடையாது. உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வேற யாருக்கூட அதை ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம்னு சொல்லிட்டு இன்னொரு மீடியம் மூலமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதனால உங்களுக்கு டைமும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி உங்களோட ஸ்டோரேஜும் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதுவே நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி கூகுள் லிங்க் மூலியமா ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு ஸ்டோரேஜும் பெருசாக வந்து வேஸ்ட் ஆகாது. இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் லிங்க் வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேர் லிங்கை நீங்கள் பப்ளிக்காக மாற்றிக்கலாம். பப்ளிக்காக மாற்றிட்டீங்கன்னா யாரெல்லாம் இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்க முடியும். இதுவே இந்த ஷேர் லிங்கை ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும் நீங்கள் அனுப்பணும்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணா போதும், அவங்களால எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் லிங்கை நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி அதோட டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேல எக்ஸ்பயர் ஆகணும், இல்லை 1 வீக்ல ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே மேனுவலாக எப்போ வேணாலும் இந்த ஷேர் லிங்க் வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேர் லிங்க்ல ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. இப்போ உங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்கீங்க, நீங்க 4 பேர் ரெகுலரா வந்து போட்டோஸ் எடுப்பீங்கன்னா உங்களோட ஃபேஸஸ் எல்லாம் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி மூலமா அது ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்க எந்த போட்டோஸ் எடுத்தாலுமே உங்களோட ஃபோல்டர் கீழே வந்துட்டு இது சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேஸஸ்லாம் இங்க இருக்கு. இப்போ கூகுள் போட்டோஸே வந்துட்டு இவங்களோட ஃபேஸஸை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் இவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை செல்ஃபி எடுத்தாலோ இது இவங்க தான் அப்படின்றத ப்ராப்பரா ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸ் கீழே அந்த ஃபோட்டோஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுல ஃபன் பார்ட் என்னன்னா நான் சேவ் பண்ற மீம்ஸை கூட இது ப்ராப்பரா ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு. ஸோ நான் தனுஷை கிளிக் பண்ணா தனுஷ் ரிலேட்டடான எல்லா ஃபோட்டோஸுமே இந்த இடத்துல வந்துட்டு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தனுஷன் இல்லாமல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே தளபதி ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ தளபதி ரிலேட்டடான எல்லா ஃபோட்டோஸுமே இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபேஸ் மட்டும் கிடையாது, சில பிளேசஸையும் ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூர், காஞ்சிபுரம், மைசூர், ஏனாத்தூர், சென்னை, கும்பகோணம் சொல்லிட்டு நான் எங்கெங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அது பிளேஸ் வைஸாக அது வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு இது வந்து திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கை, பர்த்டே, பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம போன பிளேசஸை கூட இது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கை அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கை ரிலேட்டடான ஃபோட்டோஸ் இருக்கு. ஈவன் இந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கை இருக்கிறதுனால ஸோ ஸ்கை ரிலேட்டடான எல்லா ஃபோட்டோஸையும் இந்த கேட்டகரியில் வச்சிருக்கு. பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நடந்த பர்த்டே அக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பர்த்டேன்ற கேட்டகரியில் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இது ப்ராப்பராக எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது. நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சர்ச் ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து முக்கியமான ஃபைலு இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம்னா அதோட நேமை சர்ச் பண்ணி வந்துட்டு நம்மளால அந்த ஃபைலை கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எப்படி நம்ம சர்ச் பண்ண முடியுது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து ட்ரை பண்ணும்போது இப்போ நான் வந்து ஃப்ளவர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணேன். ஸோ நான் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃப்ளவருக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் இல்லை வந்து ஃப்ளவர்ஸை மட்டும் எது எடுத்துருக்கணும் அந்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக இது வந்து காமிச்சிருந்தது. அதே மாதிரி நான் ஃப்ளவர்ஸ்லேயே ரோஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அந்த ஃப்ளவர்ஸில் எதுக்கெல்லாம் ரோஸ் ரிலேட்டடான ஃபோட்டோஸோ அதை இன்னுமே வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு ப்ராப்பராக காமிச்சிருந்தது. ஸோ இதுவும் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி மூலியமாக தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ண ஒரு ஐடி கார்டோட ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் எல்லா டிவைஸ்லையும் சர்ச் பண்ணேன், என்னோட பழைய கம்ப்யூட்டரில் கூட சர்ச் பண்ணேன், அது கிடைக்கல. பட் இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் நான் ஐடி கார்டு டைப் பண்ணேன். நான் இது வரைக்கும் வச்சிருந்த எல்லா ஐடி கார்டோட ஃபோட்டோஸையும் ப்ராப்பராக அது வந்து காமிச்சது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அது. அதையுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எனக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சது. இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் நம்ம பழைய ஃபோட்டோஸை கண்டுபிடிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னா இதோட எடிட்டிங் ஃபீச்சர். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கீங்கன்னா உடனே போய் அதை டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்துட்டு இன்பில்ட்டாக ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலில் மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரௌசர்லையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஸுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களால் வந்து
பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும், கலர்ஸ் இல்லை பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் க்ராப் பண்ணிக்க முடியும், அப்புறம் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுவே வீடியோஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீடியோஸ் உங்களால் ட்ரிம் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இதுவே வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தால் அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஆடியோஸ் வந்து உங்களால் வந்துட்டு மியூட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு மல்டிபிள் எக்ஸ்டென்ஷனில் உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ரோ அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலியமா உங்களோட கூகுள் ஃபோட்டோஸை ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணி அதோட ஃபுல் அட்வான்டேஜஸையும் உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த 5 பாயிண்டோட போனஸ் பாயிண்ட் இன்னொன்று சொல்கிறேன். இந்த போனஸ் பாயிண்ட் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸை வெப்ல யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை வந்துட்டு க்ரோம் புக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். அது என்னென்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ்க்காக சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கீஸும் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அங்கே போய் பார்த்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அங்கேயே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.